வணக்கம் நண்பா. வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற விஷயம் தமிழக அரசியல் களத்துல இப்ப ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு நிகழ்வு பத்தி தான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம தளபதி விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியின் மூலம் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிறார். சமீபத்துல அவர் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர்ல மேற்கொண்ட அரசியல் பயணம் ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்கமா பார்க்கப்படுது. திருவாரூர் ஏன் ஒரு முக்கிய புள்ளி? நண்பா, விஜய் ஏன் தன்னோட அரசியல் பயணத்தை திருவாரூர்ல இருந்து தொடங்கினார்னு உங்களுக்கு தோணலாம். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான அரசியல் சூட்சமம் இருக்கு. திருவாரூர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் அரசியல் பயணம் தொடங்கின மண். இந்த மண் பல அரசியல் புரட்சிகளுக்கு அடித்தளமா இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்துல இருந்து தன்னோட பயணத்தை தொடங்குறது மூலமா விஜய் தனக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்க நினைக்கிறார். விஜயோட இந்த பயணம் வெறும் ரசிகர் கூட்டத்தை சந்திக்கிறதுக்காக மட்டுமில்ல, இது ஒரு மக்கள் இயக்கமா மாறிக்கிட்டு இருக்குங்கிறத நமக்கு உணர்த்துது. மக்கள் மத்தியில் விஜயின் தாக்கம். விஜயோட பொதுக்கூட்டங்கள்ல மக்கள் கூட்டம் அலைமோதுது. இது அவர் ஒரு நடிகர்னு சொல்றத மட்டும் காட்டல, அவர் ஒரு அரசியல்வாதியா மக்களோட ஆதரவை பெறக்கூடிய ஒரு தலைவரா மாறிக்கிட்டு இருக்காருங்கிறத உணர்த்துது. விஜய் தன்னோட பேச்சுகள்ல ரொம்பவும் எளிமையாவும் நேர்மையாவும் பல முக்கியமான சமூக பிரச்சனைகளை பத்தி பேசுறார். அவர் பேசின சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். கல்வி. இளைய தலைமுறைக்கு தரமான கல்வி கிடைக்கணும்னு அவர் வலியுறுத்துறார். ஒரு சமூகம் முன்னேறணும்னா கல்விதான் உண்மையான பலம்னு அவர் சொல்றார். வேளாண்மை. விவசாயிகளோட உழைப்பு மதிக்கப்படணும்னு சொல்றார். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு விவசாயிகளோட வாழ்வாதாரம் எவ்வளவு முக்கியம்னு அழுத்தமா பேசுறார். வேலை வாய்ப்பு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறது ஒரு சமூக பிரச்சனைன்னு அவர் குறிப்பிடுறார். இளைஞர்களோட சக்தியை நாட்டோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும்னு சொல்றார். ஊழல். அரசியல்ல பணம் முக்கியம்னு ஆகிற வரைக்கும் மக்களோட கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கும்னு அவர் வெளிப்படையா சொல்றார். ஊழல் இல்லாத ஆட்சி முறைதான் தேவைன்னு அவர் வலியுறுத்துறார். நான் சினிமால சொன்ன உரையா இல்ல, என் மனசுல இருந்த உண்மைன்னு அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் மக்களுக்கு சேவை செய்யணும்னு தான் அரசியலுக்கு வந்திருக்காருங்கிறத தெளிவுபடுத்துது. எதிர்கால திட்டங்கள். இப்போ தமிழக அரசியல் வட்டாரங்கள்ல பெரிய கேள்வி என்னன்னா, விஜயோட அடுத்த நகர்வு என்னங்கிறது தான். அவர் வரப்போற தேர்தல்ல போட்டியிடுவாரா, இல்ல 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு பெரிய சக்தியா வருவாரா? இது ஒரு நாள் அரசியல் பயணம் இல்ல, இது தலைமுறைக்கான போராட்டம்னு விஜய் சொன்னது அவர் இந்த அரசியல் பயணத்தை ஒரு குறுகிய கால இலக்குக்காக இல்லாம ஒரு நீண்ட கால திட்டத்தோட வந்திருக்காருங்கிறத நமக்கு தெளிவா காட்டுது. முடிவுரை. நண்பா, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர்ல நடந்த பயணங்கள் விஜயோட அரசியல் பயணத்தோட தொடக்கம் மட்டும்தான். வரும் காலங்கள்ல மக்கள் அவரோட கட்சியை எப்படி ஏத்துக்கிறாங்கன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனால் ஒண்ணு மட்டும் நிச்சயம், தமிழக அரசியல்ல ஒரு புது அலை உருவாகி இருக்கு. அதோட பேரு தான் தமிழக வெற்றி கழகம். இந்த அலை தமிழக அரசியல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குமா, இல்ல பழைய அரசியல் சுழற்சியிலேயே சிக்குமான்னு காலம்தான் பதில் சொல்லும். நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு புதிய தத்துவத்தோட சந்திப்போம். நன்றி.